ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நவக்கிரகங்களே அப்பப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரக பயிற்சிகளானது நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நடக்கக்கூடிய கிரக பயிற்சியானது அனைத்து ராசிக்காரங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கம் நல்ல விதமாகவும் இருக்கலாம், கெட்ட விதமாகவும் இருக்கலாம். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு கவனமாக இருக்கணுங்கிறது ஒவ்வொரு டைமுமே நாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் மே 19ஆம் தேதி ஒரு முக்கியமான கிரக பயிற்சியானது நடந்திருக்கு. அந்த கிரக பயிற்சினால் இனி வரக்கூடிய குறிப்பிட்ட சில நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த எச்சரிக்கை தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மே 19ஆம் தேதி என்ன பயிற்சி நடந்திருக்குன்னா சுக்கிர பயிற்சி தாங்க நடந்திருக்கு. இந்த சுக்கிர பயிற்சி மே 19ஆம் தேதி நடந்ததுனால துலா ராசிக்காரங்களுக்கு இனி குறிப்பிட்ட சில நாட்கள் இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்ற கண்டிஷனானது இருக்கு. ஸோ எந்த மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ துலா ராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோவை பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்குங்க. சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே 19ஆம் தேதி 2024 மாறிட்டாரு. 8:29 மணிக்கு ரிஷபராசிக்கு வந்திருக்கிறாரு. இந்த சிறப்பு மாற்றத்தினால ரிஷபராசியில் சுக்கிரன் பயிற்சி ஒரு பயங்கரமான பயிற்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் மாறி இருக்கு. பெண் கிரகமான சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன விளைவை வேணாலும் ஏற்படுத்துவார். மேலும் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய காதல் வாழ்க்கைலாம் கூட பயங்கரமான மாற்றத்தில் இருக்கும். ஸோ காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதெல்லாமே இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். பொதுவாகவே ஜோதிடத்தில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வலுவான காதல் வாழ்க்கை மற்றும் வாழ்க்கையில் அனைத்து திருப்தி அடையிறதுக்கு காரணியாக இருக்கிறாரு. முழுமையான ஆரோக்கியம் மற்றும் வலுவான மனதை அடைவதற்கு இன்றியமையாதாக கருதப்படக்கூடிய ஒரு கிரகமாகவும் சுக்கிரன் இருக்கிறாரு. ஸோ இவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வலுவான நிலையில் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய முடியும். உயர் வெற்றியோடு நமக்கு நிறைய வாழ்க்கையில் அனைத்து நேர்மையான முடிவுகளையும் அடைய முடியும். இதே எதிர்மறையாக இருந்தால் நமக்கு பயங்கரமான விளைவு ஏற்படும். ஸோ ராகு கேது மற்றும் செவ்வாய் போன்ற கிரகங்களோடு சுக்கிரன் இப்போ இருக்கிறாரு. இது உங்களுக்கு பயங்கரமான ஒரு உறவை கொடுக்கும். மேலும் இந்த மாதிரியான மாற்றங்கள் பல தடைகளையும் போராட்டங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும். அதெல்லாம் இருக்கா இல்லையா, அதை சந்திச்சா எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ துலா ராசியில் பிறந்தவங்க இனி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. துலா ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல் மற்றும் 8வது வீட்டுக்கு அதிபதி ஆவார். ஸோ முதல் மற்றும் 8வது வீட்டு அதிபதிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக உங்களுக்கு அதிர்ஷ்டமாக சொல்லப்படுது. இப்போது அந்த இடத்துல இருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, உங்களுடைய 8வது வீட்டில் தான் நுழைந்து இருக்கிறாரு. ஸோ அதனால் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி மாற்றங்களை இனி நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அந்த மாற்றங்கள் நல்ல விதமாகவே நீங்கள் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு. வேலையில் கூட மாறலாம். அந்த மாதிரியான அதிசயம் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் வணிக கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய அளவில் மாற்றம் செய்யலாம். வணிகத்துறையோடு தொடர்புடையக்கூடிய எந்த ஒரு விஷயம் இந்த சுக்கிர பயிற்சியில் செய்தாலும் அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே தருங்க. ரிஷபராசியில் சுக்கிர பயிற்சி நடந்ததுனால வணிகத்தில் மெயினாக உங்கள் ராசிக்கு வெற்றி அடைகிறதுக்கு சுக்கிரன் உதவியாகவும் ஒரு உக்ரமாகவும் நின்றுட்டு பாருங்க. மேலும் குறைந்த அளவிலான லாபத்தை பெறுவதற்கு அதிக வாய்ப்பு உங்களுக்கு சுக்கிரன் கொடுப்பாரு. நீங்கள் வேலையிலிருந்து கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறைந்த பணத்தை பெறுவது ஈஸியாக இருக்கும். இருப்பினும் வெளிநாட்டு மூலங்களில் இருந்து அதிக பணம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணையோடு அதிக நட்பான உறவை பேண முடியும். இந்த மாதிரி பேண முடியக்கூடிய டைமில் நீங்கள் மனவிட்டு பேசணும். உங்கள் லைஃப் பார்ட்னரோடு அதிக நட்பான உறவை பேணுவதற்கு அவங்களோடு பிடிச்ச இடங்களுக்கு சென்று வாருங்க. அந்த நட்பு தான் உங்களுக்கு ஒரு பயங்கர ஸ்ட்ராங்காக மாறும். உங்களுக்கு பெரிய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் வராது. அப்படி ஏதாவது உடல்நல பிரச்சனை வந்தாலும் அது உடனடியாக இந்த சுக்கிர பயிற்சியில் சரியாகும். மேக்சிமம் உடல்நல பிரச்சனைகள் பெருசாக எதுவும் வராது. இருப்பினும் நீங்கள் கண் தொடர்பான உடல்நல பிரச்சனைகள் மற்றும் எரிச்சல் போன்றவற்றால் பாதிக்கப்படலாம். அந்த சில பாதிக்கு வராமல் இருக்கிறதுக்கு கண் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த கண் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் கவனம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய அளவில் பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால் இந்த சுக்கிர பயிற்சியில் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக வேறு எந்த தொந்தரவும் கிடையாது. இது மட்டும்தான்.
இந்த தொந்தரவுகளை சமாளிப்பதற்கு நாம் தெய்வத்துடைய துணையும் தேவை. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னா, செவ்வாய்க்கிழமை கேது கிரகத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வரக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு ஓரளவு உடலில் உஷ்ணம் அந்த எரிச்சல் போன்ற பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம். மேலும் இன்னும் உங்களுக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்குங்க. என்னென்ன நடக்கும் என்பதை இன்னும் உங்களுக்கு விளக்கமாக ஷேர் பண்ணுறேன். இன்னும் உங்கள் ராசிக்கு என்னெல்லாம் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மேலும் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சுக்கிர பயிற்சினால் ஒரு பயங்கரமான ஒரு மாற்றம் வந்து தொழில் ரீதியாக ஏற்படுங்க. ஆமாங்க, தொழில்துறையில் இதுவரைக்கும் நீங்கள் சாதிக்க முயற்சி பண்ணி சாதிக்காமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் சாதிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரன் உருவாக்குவார். தொழில்துறையில் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் உங்களுக்காக சில வேலைகளை செய்பவர்களாக இருந்தாலும் அல்லது வணிகத்துறையோடு தொடர்புடையவராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் இந்த தொழில்துறையில் சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா அப்படி நீங்கள் பயன்படுத்தி கொள்வது சாதகமான முன்னேற்றங்கள் பெற முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறேன். அதனால் தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாபெரும் வெற்றியானது உங்களுக்கு காத்துட்ருக்கு இந்த சுக்கிர பயிற்சியில். தொழில் மட்டும் இல்லாமல் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் உங்கள் திறமையை காட்ட வேண்டிய நேரம் தாங்க இந்த சுக்கிர பயிற்சி நேரம். இந்த நேரத்தில் உங்கள் திறமையை காட்ட காட்ட உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு கைக்கு வரும். இப்படி பல இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கைக்கு வரும். உங்களுக்கு பாராட்டுக்குரிய எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உத்தியோகத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய விருதுகளையும் பாராட்டுகளையும் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உத்தியோக ரீதிகளாக பெறலாங்க. ஸோ இந்த விருதுகளையும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய இந்த டைம் மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டாண்மை அல்லது கூட்டு முயற்சிகள் வந்து செய்யலாங்க. அது நீங்கள் செய்கிறதுனால நிதி ஆதாயங்களுக்கான வாய்ப்புகள் இந்த சுக்கிர பயிற்சி ஏற்படுத்தி தரும். இந்த நேரத்தை நிதி ஆதாயங்களுக்கான நேரமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். இந்த நேரம் அது மட்டும் இல்லாமல் திருமணம் மற்றும் கூட்டாண்மைக்கு குறிப்பாக சாதகமாக இருக்குங்க. ஸோ இந்த சாதகமாக இருக்கிறத மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய உறவுகள் வலுவடைகிறதுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் நிறைய மனவிட்டு பேசுங்க. நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்ட சுக்கிர பயிற்சி அதுதான் ரொம்ப அவசியம். உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தோட அடிப்படையில் நீங்கள் மகிழ்ச்சியும் திருப்தியும் பெறுவீங்க. இருப்பினும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுது. அதுவும் ஆரோக்கியத்தில் மட்டும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுது. ஸோ ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அதை தெரிஞ்சிருப்பீங்க. அதற்கேற்ப கவனமாக இருங்க. மொத்தத்தில் துலா ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி சுக்கிர யோகத்தை முழுசாக காட்ட போகுதுன்னு கூட சொல்லலாம். இந்த டைம் உங்களுக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உயர்கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அரசியல் துறையில் இத்தனை நாள் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காம இருந்தால் இனி அங்கீகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய அரசியல் துறையில் புதிய தடங்களை நீங்கள் பதிக்க போகிறீங்க. உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு போன்ற சீட்டுகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. இல்லை பெருமாறியான சீட்டுகள் உங்களுக்கு வேணும்னு நினச்சாலும் அந்த மாதிரி சீட்டுகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சுக்கிர பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்கு. அதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட பயங்கரமான வளர்ச்சியானது ஏற்படும். ஃபேன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து தேடி வரும். எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தும் போது அந்த வாய்ப்பின் மூலிமா நீங்கள் ஒரு பெரிய ஸ்டாராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் துலா ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி யோகமான பயிற்சியாக அமைய போதுங்க. இந்த சுக்கிர பயிற்சியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வெள்ளை நிற ஆடைகள் அல்லது வெள்ளி கிரகம் தொடர்பான பொருட்களை வந்து ஒரு 2-3 ஏழைகளுக்கு தானமாக செய்யணுங்க. இந்த சில பரிகாரங்களை நீங்கள் செய்து வரும்போது உங்களுக்கு சுக்கிரனால் இன்னும் சுகபோகமான வாழ்வு கிடைக்கும். ஸோ சுக்கிரனால் சுகபோக வாழ்வு கிடைக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துடுங்க. துலா ராசிக்காரங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சினால் எப்பேற்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்துக்குவீங்க நான் நம்புகிறேன். இந்த சுக்கிர பயிற்சி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்ப்பாங்க. அவங்களும் அவங்களோட ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைவாங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க. வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.